நம்முடைய சேனலை தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். கோவளத்துல இன்னைக்கு டிவிகே தலைவர் திரு விஜய் அவருடைய தலைமையில அவருக்கு கூட்டணி தலைவர்கள் அவர் சொல்றது, ஆனா வந்தவங்கள பாதி பேரு நாங்கள் ஆதரவு அளிக்கும் கட்சிகள் அப்படின்னு பேரை மாத்தி சொல்றாங்க. எது எப்படியோ அந்த கட்சியை சேர்ந்து ஒரு கூட்டமா அமைச்சு அவங்க என்ன பண்ண விரும்புறாங்க அப்படின்னா, ஒரு கட்சிக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பேர், ஒரு கூட்டணி கட்சி என்டிஏ, அது இந்தியா அப்படின்ற மாதிரி கூட்டணிக்கு வந்து ஒரு பேர் வைக்கணும் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. அது மக்கள் எல்லாருமே வந்து ஒன்று சேர்ந்து கோவளத்துல போயிட்டு ஒரு மீட்டிங் ஒன்று நடத்துறாங்க. நம்ம கூட வந்து சரி பரவாயில்ல ஏதோ ஒரு மீட்டிங் நடத்துறான்னு பார்த்தா அதுல திரு விஜய் அவர்கள் கலந்து கொள்ளவில்லை அப்படின்ற மாதிரி இன்னைக்கு நியூஸ் வந்திருக்கு. திரு விஜய் அவர்கள் கலந்துக்காம அந்த மற்ற தலைவர்கள் மட்டும் பேசுறாங்க. அப்போ இது ஏன் விஜய் அவர்கள் கலந்துக்கல அப்படின்றத கொஞ்சம் நீங்க சும்மா அப்படி ஒரு கிளான்ஸ் பாருங்களேன், உங்களுக்கு தெரியும். அவர் வந்து ஒரு படத்தோட ஹீரோ இல்லையா? அவர் வந்து யாரு? அவர் வந்து ஒருத்தரை சந்திக்க வர்றாருன்னா அது அவருக்கேத்த கெப்பாசிட்டி இருக்கணும். அவருக்கேத்த கெப்பாசிட்டி யாரு? காங்கிரஸா? ராகுல் காந்தி அவரு தான் அவருக்கேத்த கெப்பாசிட்டி. அவர் வந்து இந்த மாணிக்கம் தாக்கூர், ப சிதம்பரம், அப்புறம் இந்த ஜோதிமணி இவங்கெல்லாம் பாக்குற ரேஞ்சா தலைவர்? அவர் வந்து பாப்பாரு நம்ம தலைவர்? அவர் ரேஞ்சு என்ன ரேஞ்சு? திரு விஜயோட ரேஞ்சு. அடுத்து ஐயுஎம்எல் காதர்பாய், அவர் சும்மா டீல் வந்து புதிய தமிழ் டீல் வந்து கேட்கற கேள்வியெல்லாம் வந்து தப்பும் தகராறுமா ஒட்டும் உடைச்சலா வந்து பதில் சொல்லுகிறாரு. கண்டதையும் உளர்ந்துகிறாரு. அவர் உளர் வாயின்னு வந்து தெரிஞ்சு போச்சு திரு விஜய் அவர்களுக்கு. இப்ப அதை கூடுதல் வந்து பேசுறோம். ஏதோ ஒன்று பேசிடுறாரு. பேசினா அவர் பேச போறதே கிடையாது. பார்த்தே படிச்சா கூட எதனா ஒண்ணு இவங்க என்ன போய் கேள்வி கேட்டு என்ன சொல்லிட்டாருன்னு வச்சுங்களேன், நாளைக்கு என்ன தெரியுமா சொல்லுவார் ஐயுஎம்எல் தலைவர் திரு காதர் மைதீனும் வேற ஒரு ஏதோ ஒரு பிசிக்குது ரெண்டு பேருக்கும். நேரா போய் என்ன பண்ணுவார், உட்காந்துன்னு கேட்கறீர்கள் என்ன பதில் சொல்லுவாரு? அன்று சொன்னார் திரு விஜய் அவர்கள், எங்கிட்டயே நேரடியாக சொன்னார். அரசியல் மாண்பு இருக்காது. அரசியல்ல இருந்து என்னென்ன பேசுன்னு வெளில முதல்ல சொல்லவே கூடாது. வார்த்தை ரொம்ப சுத்தமா இருக்கணும் அரசியலை பொறுத்த வரைக்கும். அப்படியாப்பட்ட சுத்தமே இல்லாத திரு காதர் பாய்க்குன்னு வந்து ஒரு தனியா ஒரு மரியாதை இருந்தது. அந்த திரு ஐயமோட கட்சி தலைவர் திரு காதர் பாய் வந்து கொஞ்சம் கெடுத்துனார் அப்படின்றதான் உண்மை. அவர் யாருன்னே தெரியாம இருந்தது. காதர் பாய்னா ஒரு பெரிய பாய்னு பார்த்தா அவரு இப்பதான் தெரியுது அவரு சாதாரண பாய் அப்படின்ட்டு. அவர் என்ன பண்றாரு, ஒரு வேளை வந்து திரு விஜய் அவர்கள் வந்து சொல்றதெல்லாம் வந்து நல்லா கேட்டுட்டு வெளில வந்து அவர் மாட அவர் 4 வார்த்தை விட்டு பேசியிருப்பாரு. என்னாலதான் அந்த கட்சியை உருவான மாதிரி பேசக்கூட ஒரு வாய்ப்பு. ஏன்னா இன்று தாவேக்கா, நாளை தாவேக்கா, நாளைக்கு மறுநாளும் தாவேக்கான்னு சொல்ற அளவுக்கு வந்து நேற்று மட்டும் தான் திமுக அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் மாத்திட்டாரு. அவர் சொல்லியே பஞ்ச் டைலாக் பாருங்க. நேற்றும் திமுக, இன்றும் திமுக, நாளைக்கும் திமுகன்னு சொன்னது அதான் அவர் மெயின் பஞ்சே. அன்னைக்கு வந்து அவருக்கு இருந்த பேர் ஏதோ ஒரு பேர். அவர் திமுக சப்போர்ட் பண்றாருல. ஒருவேளை தாவேக்கா கட்சியோட கூட்டணி வச்சு தாவேக்கால ஜெயிச்சாருன்னா அப்பயும் நம்ம தாவேக்கா இருந்து திமுக போது இதே தான் பேசியிருப்பான். அன்னைக்கு அவ்வளவு பேச்சு பேசுறப்பா தாவேக்கா கூட்டணி நீங்க வந்து திமுக எப்படி பேசுறீங்கன்னு சொல்லிட்டு சொன்ன வார்த்தை கொஞ்சமாவது வந்து நம்ம இந்த முஸ்லீம் எல்லாம் வந்து சொன்ன வார்த்தை வந்து காப்பாத்துவாங்க அப்படின்ற ஒரு நல்ல பேர் இருந்தது. அது திரு காதர் பாயால அது அப்படியே வந்து அவங்க வந்து கெட்டு போயிடுச்சு. அதுக்கு அடுத்து யாரு? நம்முடைய விடுதலை சிறுத்தைகளோட திரு தொல் திருமாவளவன் அவர்கள் வந்து விஜயும் டிவிக்கே வந்து பிஜேபி பெற்றெடுத்த பிள்ளைங்க, சீமானே விஜய் உள்ளே விட்டுறாதீங்க. தமிழ்நாட்டுல பிஜேபி பின்புற வாசல் வழியா வந்து தமிழ்நாட்டை ஆளும். இந்த டயலாக கட்சி பேரை மட்டும் மாத்துவார தவிர டயலாக் மட்டும் மாத்தவே மாட்டாரு. இதுக்கு முன்னாடி மனிதநேய மக்கள் கட்சி, நம்முடைய மனிதநேய கமலுடைய கட்சி வந்து இதே மாதிரிதான் சொல்லிட்டு இருந்தாரு. அப்புறம் அவங்க கூட உட்காந்து இருந்தாரு. இப்ப நம்ம சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. திமுக சொல்றது வந்து ஆமோதிக்கிற மாதிரி இருக்கிறாரு. திமுக அதிமுக ரெண்டுமே பாஜகவோட கூட்டணியோட ஆள்வது வந்து முயற்சி செய்யறாங்க அப்படின்றாங்க. அமைதியா உட்காந்துக்கிறாரு. அந்த அளவுக்கு பின்னாடி திமுக அதிமுக வந்து பிஜேபியோட இவர் மட்டும்தான் வந்து பிஜேபி வந்து எதிர்க்கிற ஒரே கட்சி எதுனா விடுதலை சிறுத்தைகள் கட்சி மட்டும்தான் அப்படின்ற மாதிரி ஒரு தோரணை வந்து உண்டு பண்றாரு. அவருக்கு எவ்வளவு பெரிய தலைவர் திரு தொல் திருமாவளவன் வந்து எவ்வளவு பெரிய தலைவர். அவருடைய அந்த வரலாறுலாம் நம்மளுக்கு படிக்கும் போது இப்படியாப்பட்ட ஒரு தலைவர் வந்து ஜஸ்ட் ஒரு 50 days தான் ஆகுது, 50 நாள் தான் ஆகுது. நம்மளுக்கு 500 நாள் ஆன மாதிரி 50 நாள்ல எவ்வளவு பேச்சு மாற்றங்கள். அது அதிமுக எம்எல்ஏ எல்லாம் வரக்கூடாதுங்க, அது தப்பு. இதெல்லாம் வந்து கட்சி மாறுறது நியாயம் இல்லை. அது நம்ம கட்சி உதவும் இல்லை. நம்ம இந்த மாதிரி வந்து ஆதரிக்கவும் இல்லை முதல் நாள். அப்புறம் ஏன் வராங்கன்னு தெரியல. இப்ப என்ன சொல்றாரு, எதுக்கோ வராங்க, நம்ம என்னங்க பண்ண முடியாது, அவங்க கட்சியில என்ன பிரச்சனையோ அப்படின்ற அளவுக்கு அந்த என்ன மோகம் அவரை மாத்துச்சுன்னு தெரியல. எது அவர் வந்து இந்த அளவுக்கு மாத்துச்சு? அவர் எவ்வளவு பெரிய தலைவர், ஏன் இப்படி மாறினாருன்னு தெரியல. அதுக்கு அடுத்து அந்த கட்சியில காங்கிரஸை சேர்ந்த திரு மாணிக்கம் தாக்கூர், ஏற்கனவே வந்து செல்வ பெருந்தகை வந்து டாட்டா பாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி சொல்ற மாதிரி அனுப்பி விட்டாங்க. இப்ப இருக்கிறது யாருன்னு கேட்டா மாணிக்கம் தாக்கூர். செமையா பேசுறாப்புல. அதுல வந்து எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அழகா பேசுறாப்புல, நல்லா பேசுறாப்புல. காங்கிரஸ் கட்சி நல்லா பாராட்டு, நல்லா பேசுறாப்புல.
கேட்கறதுக்கு வந்து நல்லா இருக்கு. அதுல வந்து சந்தேகப்பட வேண்டாம். நல்ல அந்த காங்கிரஸ் நல்ல உணர்ச்சி பூர்வமா பேசுறாரு. அவரால் வந்து எந்த பதவியும் அடைய முடியல அப்படின்ற கஷ்டத்துக்கு தான் வந்து காங்கிரஸ் தலைவர் அப்படின்ற ஒரு பதவி. அது அவர் வந்து உண்மையா அவருடைய உழைப்பு வந்து கிடைச்ச ஒரு பெரிய கௌரவம். அது எந்த மாற்று கருத்து கிடையாது. ஒருவரோட உழைப்பு நம்ம வந்து குறைச்சி மதிப்பிடக்கூடாது. ஆனா அந்த காங்கிரஸ்குள்ளே இன்னொரு போட்டி ஜோதிமணி அப்படின்றவங்க ஒருத்தர் இருக்கிறாங்க. அவங்க வந்து இவரை அந்த அளவுக்கு வந்து ஏன்னா எவ்வளவு கூட முக்கியத்துவத்தை அவங்க பொறுத்துக்க முடியாது. அந்த கட்சியில ஏகப்பட்ட உட்கட்சி பூசல் இருக்கு. அதையும் மீறி மாணிக்கம் தாக்கூர் வந்து இந்த அவங்களுடைய ஆதரவு கட்சியில் சென்டரா தான் உட்காந்துக்கிறாரு. ஏன்னா முத தேர்தலுக்கு முன்னாடியே திமுக உள்ளடி கொடுத்தவரே அவர் தான். முதல்லயே வந்து திமுக வந்து காங்கிரஸை கழட்டி விட்டுருந்தா. ஏன்னா காங்கிரஸ் ஒரு ஓட்டுமே கண்டிப்பா திமுக விழ. காங்கிரஸ் கட்சி நின்ன இடத்துல மட்டும்தான் காங்கிரஸ்க்கான ஓட்டு அவங்களுக்கு விழுந்ததை தவிர திமுக கூட்டணி நின்ன எந்த இடத்துலயுமே காங்கிரஸ் ஓட்டு வந்து அவருக்குள்ள ஆல்ரெடி விஜய்க்கு தான் விழுந்துருச்சு. ஸோ புதுசா எந்த ஓட்டும் காங்கிரஸ்க்கு வந்து கிடையாது. காங்கிரஸ் ஒரு தொகுதியில் இப்போ ஒரு உதாரணத்துக்கு 90,000 வாக்குகள் வெற்றி நம்ம தாவேக்கு வந்து 90,000 வாக்குகள் வெற்றி பெற்று வச்சுக்க உதாரணத்துக்கு வச்சுங்க. ஏதோ ஒரு தொகுதியில் 90,000 வாக்குகள் விட்டுருக்கு. இப்ப காங்கிரஸ் எல்லாம் கூடி இருந்ததுக்கு அப்புறம் 90,000 95,000 96,000 மாறாது. அதே 90,000 தான் இருக்கும். ஏன்னா போன முறையே காங்கிரஸ் கட்சிக்காரன் அதே மாதிரி அதனுடைய கூட்டணி அதிமுக திமுக கூட்டணி கட்சி அதிமுக கூட்டணி பல கட்சியோட மக்கள் இவங்க வந்து அவருடைய கட்சிக்காரங்க வந்து அந்த எடப்பாடி பழனிசாமிக்கோ இல்ல ஸ்டாலினுக்கோ போடலை. என்ன காரணம் அப்படின்னு பல முறை சொல்லியிருக்கிறேன். என்னன்னா முதல்வராக போறது எப்படி நம்ம கட்சியோட இது கிடையாதுங்க. இப்ப பாமகனா ஓட்டு போட்டா நம்ம ராமதாஸ் முதலமைச்சர் ஆக போறாரு. எப்படி இருந்தாலும் எடப்பாடி தான் ஆக போறாரு. நம்ம குத்துற ஓட்டை வந்து நம்ம டிவிக்கே குத்துருவோம் அப்படின்னு ஆல்ரெடி அந்த தொண்டர்கள்லாம் ஆல்ரெடி மாறி போயாச்சு. ஸோ இப்ப புதுசா கட்சி வரல வந்து எந்த விதமான ஒரு பெரிய பிரயோஜனமும் வந்து டிவிக்கேக்கு கிடையாது. அது காலப்போல வந்து அவர் வந்து கண்டிப்பா உணர்வாரு. இந்த மாதிரி கட்சிகள் தான் வந்து ஒரு பெரிய வந்து லக்கேஜ். இவங்க வாழறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளை தூக்கி வச்சு பேசுவாங்க அப்படின்றது இப்பதான் திமுக பார்த்தா அடுத்து இப்ப டிவிக்கே நடந்துட்டு இருக்குது. சரி, இதெல்லாம் ரைட்டு. அப்ப கூட உங்களுக்கு ஏத்த தலைவர் வந்து திரு விஜய் அவர்கள் தான்ன்றது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உங்களெல்லாம் ஒரு மனுஷனா கூட மதிக்காம யாரை வச்சு யார் தலைமையில இருந்து இந்த கூட்டம் நடந்தது, அது என்ன பேசுனீங்க, என்ன விஜய் பேசினாருன்னா இந்நேரம் கண்டிப்பா என்ன லைவ்ல வந்திருக்கும். எடுத்து வச்சு அவர் பேசினது இந்த பத்திரிகை எல்லாம் சும்மா இருக்க மாட்டாங்க. மீடியாக்கள்ல போட்டு டடர் விஜய் பேசினார், கொன்றார், தின்றார், தமிழ்நாட்டையே வித்து விட்டார், தமிழ்நாட்டை எங்கேயோ தூக்கின்னு போயிட்டு விட்டார் அப்படின்னு போட்டு அடிச்சு தள்ளியிருப்பாங்க. தள்ளாத பேர் உங்களுக்கு தோணுது இவர் வந்து கலந்து கொண்டிருக்க மாட்டார், இவர் வந்து பேசியிருக்க மாட்டார் சொல்லிட்டு. ஆனாலும் வெளில வந்துட்டு குப்புற ஊந்து மண்ணில் மீசையில மண்ணு ஓட்டினா கூட ஒட்டாத மாதிரியே வந்து உட்காந்து இந்த கட்சியில இருக்கிறவங்க எல்லாம் உட்காந்து பேசிட்டு இருக்காரு. ஆனா அவர் கோவலத்துக்கு போனார். முதல்ல வந்து கோவலத்துக்கு போனார். அங்க போய் தனித்தனியா சந்திச்சாருன்னு சொல்றாங்க. ஒருத்தர் வாங்க நீங்க தனியா பேசுங்க, ரைட் போங்க, நீங்க தனியா பேசுங்க போங்கன்னு ஒருத்தர் தனியா அவர் பேசியிருக்க மாட்டார். அவங்க பேசுறதை கேட்டுட்டு அவனு போங்கன்னு சொல்லிட்டு அந்த பொதுல வந்து பேசி அனுப்புனதான் இது ஒரு தகவல். இந்த மாதிரியான ஒரு கூட்டணி வந்து இது வரைக்கும் வந்ததே கிடையாது. அமித்ஷாவே ஒரு பெரிய கூட்டணி அமைச்சா கூட உள்துறை அமைச்சர் இந்தியாவின் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அழைச்சா கூட அவரே உட்காந்து பேசுவார், சின்ன தலைவராக இருந்தா கூட. ஆனா எப்படி என்ன கூட்டணி வந்து எப்படி கூட்டணி வந்து தெரியல. அது ஒரு புது பேரவர் வைக்கிறதா காத்துட்டு இருக்காங்க. எது எப்படியோ தமிழ்நாடு அரசியல் வந்து இன்னும் பல காலம் வந்து இன்னும் இந்த ஆட்சியில இதுக்கு அடுத்த ஆட்சி வர வரைக்கும் கூட இந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து வேற எதுக்குமே மக்கள் போக மாட்டாங்க பொழுது. இந்த இன்ட்ரெஸ்ட்லயே வந்து அடுத்து வர காலங்கள் வந்து மேலும் மேலும் வந்து பல சுவாரஸ்யமான விஷயங்கள் வந்து இந்த தமிழ்நாடு சந்திக்க இருக்கிறதுல எந்த சந்தேகமே இல்லை.